எல்லாருக்கும் நல்ல ஆசை. இன்னைக்கு எங்களுடைய பேரன் ஸ்ரீராம் கார்த்திக்கினுடைய திருமண விழா. அந்த திருமண மண்டபத்திலிருந்து தான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். அதோட எங்களுடைய மகள் நித்யாவினுடைய திருமண நாள். இந்த ரெண்டு தம்பதியினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துகள். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பேசலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த கல்யாண விழா இல்லையா, எல்லாரும் விருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் நகைச்சுவையும் கொஞ்சம் விஷயமும் கலந்த ஒரு நிகழ்வு. யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, கோவிலடி அன்னதானம் வாசுதேவாச்சாரியார் என்பவரை பற்றி பேச போகிறேன். என்ன பேரு இவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கோவிலடிங்கிறது ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிற 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இங்கே இருக்கிற பெருமாளுக்கு அப்பக்கூடத்தான் அப்படின்னு பேர். அதாவது ஒரு கூடை நிறைய அப்பம் டெய்லி நிவேதனமாகும். நம்ம பணம் கட்டினாலும் நிவேதனம் பண்ணுவார்கள். அந்த அப்பம் சாப்பிட்டால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அத்தகைய அப்பக்கூடத்தான் சன்னதி இருக்கிற கோவிலடி. இந்த ஊர்ல இருந்தவர் வாசுதேவாச்சாரியார் என்கின்ற மாத்வ வகுப்பினர். இந்த ராவ்ஜின்னு சொல்ற மாதிரி இல்லையா, அந்த மாதிரி வகுப்பை சார்ந்தவர். படி ஏழை, வறுமை, சாப்பாட்டுக்கே வறுமை. தினப்படி எங்கேயாவது யாராவது சாப்பாடு போட்டால் தான் உண்டு, அப்படி ஒரு பசியில் இருந்தவர். வேற எந்த பிழைப்பும் இல்லை. அவர் வேதம் கற்கல, கற்றுக்கொண்டாலாவது வைத்தியத்துக்கு போகலாம், அதுவும் தெரியாதவருக்கு. படிப்பும் இல்லை, என்ன பண்ணுறது? 24 வயசாச்சு, இவனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? அதுக்காக இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஊராக அவர் பாட்டில் போவார். எங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கிறதோ அங்கே சாப்பிட்டு அப்படியே ஊரை சுற்றின்னு திரிவார். ஒரு முறை கர்நாடக மாநிலத்திலே கோதாவரி ஓடுகிற பகுதிக்கு அவர் போனார். அதாவது கர்நாடகமும் மகாராஷ்டிரமும் இணைகிற இடம். அங்கே ஒரு மாத்வ மடம் இருந்தது, மத்வாச்சாரியாருடைய திருமடம். அங்கே உள்ள போனார். இங்கே சாப்பாடு 3 நாளாக பட்னி. அவர் எங்கேயுமே சோறு கிடைக்காத ஒரு சூழல், ரொம்ப பசியில் இருக்கார். அந்த மடத்துக்குள்ள போனார். அந்த நேரத்தில் காலம்பரை அங்கே சாப்பாடு போடுற நேரம். பெரிய பெரிய பணக்காரெல்லாம் உட்காந்துருக்கான் 2 பக்கம், முரட்டு பணக்காரங்க, அந்த மடத்தோட சிஷ்யர்கள் அவர்கள்லாம். இவரும் போய் ஒரு இலையில உட்காண்டார். எல்லாருக்கும் ஒவ்வொரு கரண்டி பொங்கல் எடுத்து வச்சுட்டு இருந்தார். இவர் போடுற போது சொன்னா, இன்னும் ஒரு கரண்டி போடுங்க அப்படின்னு. போட்டா இன்னொரு கரண்டி போடும், இன்னொரு கரண்டி போடுங்க. ஏன்னா அவ்வளவு பசி போடுறவனுக்கு எரிச்சலா போச்சு. வேணடா இவ்வளவு பொங்கலை போடு போடுங்கிறான் அப்படின்னு. ஐயா, நான் 3 நாளா பசியோட இருக்கேன், எனக்கு எவ்வளவு போட்டாலும் காணாது, எனக்கு அவ்வளவு பசி இருக்கு, பொங்கல் போடியா போடியான்னு. அந்த நேரத்தில் அந்த மாத்வ மடத்தினுடைய பீடாதிபதிகள் மகா சுவாமிகள் அங்கேருந்து வரார். 2 பக்கத்துலையும் பெரிய பிளேட் எடுத்துன்னு வரா. உடனே இங்கே உட்காந்துருக்கிற பணக்காரர்கள் அத்தனை பேரும் தங்க காசா எடுத்து அந்த மாத்வ மடாதிபதிக்கு பிக்ஷா வந்தனத்திற்கு போடுகிறார். தங்க காசா விழுந்து. அவர் இந்த வாசுதேவாச்சாரியார் பண்ணிட்டு இருக்கிற கோட்டாலே பார்த்துட்டார். பொங்கலி போடு பொங்கோடு போடுன்னு சொல்லிதான் பார்த்துட்டார். அவர் கிட்ட வந்துட்டார் மாத்வ பீடாதிபதி. ஏண்டா, நீ சாப்பிட சாப்பிட போடத்தான் போறாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு, போடு 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 சொல்லிட்டே இருக்கியே, ஏன் இவ்வளவு பொங்கலை உன்னால சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டார். சாப்பிடுவேன்னா, வேற உள்ள 2.5 படி பொங்கல் இருக்கு, அவ்வளோத்தையும் நீ சாப்பிட முடியா அப்படின்னார் அந்த பீடாதிபதி. சாப்பிடுவேன்னு, ஏன்னா இவனுக்கு அவ்வளோ பசி இருக்கு. வேறு அப்புறம் கொட்ட சொல்லிடுவாங்க இலையில அவ்வளோத்தையும். நீ சாப்பிடல, இந்த மடத்திற்கு அடிமையாக கொத்தடிமையாக இருந்து அவ்வளோ வேலையும் பார்க்கணும், நீ மடத்தை விட்டு வெளில அனுப்ப மாட்டேன் அப்படின்னார் மாத்வ மடாதிபதி.
அவன் மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நான் சாப்பிட்டா என்ன தருவேள் அப்படின்னு. சாப்பிடலைன்னா உங்களுக்கு கொத்தடிமை, நான் சாப்பிட்டுட்டேன்னா. ஆத்வ பீடாதிபதி சொன்னார், பார் 2 பிளேட்லயும் நிறைய தங்க காசை கொட்டி வச்சிருக்காளா, அது பூரா உனக்கு சொல்லு. சரி போடுங்க சாப்பிட்றேன். அவ்வளவுதான். பொங்கலை போட 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 தின்னுட்டே இருந்தான். 2.5 பொடி பொங்கலும் காலி. இப்ப பீடாதிபதிகள் தோத்து போயிட்டார், இவன் ஜெயிச்சுட்டான். சாப்பாடு ராமன் ஜெயிச்சுட்டான். உடனே அந்த சாப்பிட்ட கையோட என்ன பண்ணினா, சுவாமிகளே மகா சுவாமிகளே நமஸ்காரம், இப்ப நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு. வேற வழி இல்லை. அந்த 2 பிளேட்லயும் இருக்கிற தங்க காசை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இவன் என்ன பண்ணினா, அப்படியே இலையில கொட்டிட்டு போட்டார். இவன் துண்டை விரிச்சான், அந்த இலையோட தூக்கி தங்க காசுகளையும் அள்ளி வச்சுட்டான். பெரிய மூட்டையாக கட்டிட்டு நேர கோதாவரி கரைக்கு போனான். அப்படியே வச்சான். கோதாவரியில மணல்ல ஒரு இந்த குதிரை பொருளுமே அது மாதிரி ஒரு 7 தரம் புரண்டு புரண்டு விழுந்தான். நேர கோதாவரி கரைக்கு நதிக்குள்ள இறங்கி அழுத்தளவு தண்ணீர் வரைக்கும் 1.5 மணி நேரம் நின்னான். நின்றுபிட்டு அங்கேருந்து வந்தான். எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு தங்க காசையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் மடத்துக்கு வரும். மடத்துக்கு வர்ற போது காலம்பரை மத்தியானம் 12 மணி. இவனை பார்த்தானா சுவாமிகள் அரண்டு போயிட்டார். எங்கே வந்த, அதான் சாப்பிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போட்டியே, மறுபடியும் இங்கே எங்கே இது வந்த அப்படின்னார். இல்லை, இப்போ மத்தியானம் சாப்பாடை முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன்னா. காலம்பரை அவ்வளோ பொங்கல் தின்னுருக்கேன், இப்போ மத்தியான சாப்பாடையும் சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கேன்னா. பீடாதிபதிகள் அப்பா இவனை தனியாக உட்காந்து வச்சு சோத்தை போட்டு முதல்ல இவனை அனுப்பிச்சு விட்டுறான்னாரு. இது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஆனால் இந்த கதை இதோடு நிற்கவில்லை. அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்டான விஷயம். கோவிலடிக்கு எடுத்துன்னு போனார் அவ்வளவு காசியும் இந்த வாசுதேவர். அவ்வளவு நிலத்தையும் வாங்கினார். பூரா நிலத்தையும் விலைக்கு வாங்கி, வாங்கின நிலத்துல பாதி குடும்பத்திற்கு, மீதி உள்ள பாதி கிட்டத்தட்ட 10 முதல் 15 ஏக்கர் அப்படியே எழுதிட்டார். இதுல எவ்வளவு நெல் விளையிறதோ அவ்வளவும் அன்னதானம். ஏன்னா பசியின் கொடுமை இவனுக்கு தானே தெரியும். எவன் பசியால துடிச்சவனுக்குனோ அவனுக்கு தான் பசியோட கொடுமை தெரியும். அதனால தனக்கு காசு வந்துருத்துங்கிறதுக்காக காசை தான் அனுபவிக்கல. இந்த நிலத்துல எவ்வளவு நெல் விளையிறதோ அவ்வளவு அன்னதானம். தினப்படி இங்க கோவிலடியில அத்தனை பேருக்கு வர்றவர்களுக்கெல்லாம் சாப்பாடு அப்படின்னு எழுதி வச்சு, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு சாப்பாடு. அன்று முதல் தரித்திர நாராயணன் ஆயிருந்த வாசுதேவனுக்கு அன்னதானம் வாசுதேவாச்சாரியார்னு பட்டம் கிடைச்சது. இன்னைக்கும் கோவிலடிக்கு போனால் அன்னதானம் வாசுதேவாச்சாரியாருங்கிறது ஒரு பெரிய பேர். மாத்வ வட்டாரத்திலே இவருக்கு மிகச்சிறந்த ஒரு பெரும் புகழ். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வரலாற்றை இன்னைக்கு எதுக்கு சொன்னீங்க அப்படின்னா, வாழ்க்கை என்பது இல்லறம் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற போது, வருகின்ற விருந்தினர்களை முகம் கோணாமல் வரவேற்ற செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். அதுதான் இல்லறத்தானுடைய முக்கிய கடமை. இன்னைக்கு நவீன முறை வாழ்க்கை முறைகள் வெவ்வேறு மாதிரி மாறிட்டுது. பொதுவாக இல்லறத்தில் வாழ்கின்றவனுக்கு இதுதான் முக்கிய கடமை. விருந்தோம்புதல் தான் முக்கியமான கடமை. திருக்குறள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, இல்வாழ்க்கைக்கு அடுத்த அதிகாரம் விருந்தோம்பல் என்பதுதான் இருக்கு. அந்த விருந்தோம்பல்ங்கிற அதிகாரத்துல மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. அதாவது அனிச்ச மலரானது மூக்கு கிட்ட கொண்டு போய் மோந்து பார்த்தால் வாடும். ஆனா விருந்தினர்கள் அப்படி இல்லையா, கிரகஸ்தனுடைய பார்வையினாலேயே வருந்து விடுவாளாம். அப்படி ஒரு திருக்குறள் எழுதினார். எனக்கு ரொம்ப நாளா புரியல, இது ஏன் விருந்தினர்களை கொண்டு போய் அனிச்ச மலர் ஓமையா சொல்றார் திருக்குறள் அப்படின்னு. திருக்குறள் முழுமையும் படிச்சு அதுல காமத்துப்பால் எடுத்து பார்த்தீங்கன்னா, தலைவன் எப்பெல்லாம் தலைவியினுடைய நலத்தை பாராட்டுகிறானோ அப்பெல்லாம் அனிச்ச மலரைத்தான் ஓமை சொல்வார்.
தலைவியினுடைய தலையில் அனிச்ச மலர், ரொம்ப மென்மையான மலர், அதை வச்சாக்க அவ இடுப்பு ஒடிஞ்சு போடுமா. அப்படி ஒரு மென்மையானவள் என் தலைவி அப்படின்னு தலைவிக்கு உவையாக அனிச்ச மலரை சொல்வார் திருவள்ளுவர். இது ஏன் சொல்றாருன்னு பார்க்கிற போதுதான் இங்கே விருந்தினர்களுக்கு சொல்லுகிற போது, ஏ தலைவனே, அற்புதமான தலைவியை நீ இப்பொழுது மணந்து கொண்டாய். உன் தலைவி எப்படிப்பட்டவள்? அனிச்ச மலரை தலையில வச்சா அவள் இடுப்பு ஒழிஞ்சு போடும். அவ்வளவு அனிச்ச மலரை விட மென்மையானவள். ஆனால் அதையும் விட மென்மையான ஒன்றை நான் காண்பிக்கிறேன். வீட்டுக்கு வருகிற விருந்தினர், உன் தலைவியை அனிச்ச மலர்னு சொன்னிய அந்த மனிச்ச மலரை மோந்து பார்த்தா தான் வாடும். ஆனா விருந்தினர்கள் உன் வேறுபட்ட பார்வையிலேயே வருந்தி போய்விடுவார் என்று வள்ளுவன் அற்புதமா உமை சொன்னான். அத்தகைய விருந்தோம்புகிற பண்பு இல்லறத்தில் வாழ்கிறவர்களுக்கு வர வேண்டும். அதைத்தான் இன்றைய தினம் என்னுடைய பேரனுக்கு இங்கே, என்னுடைய பேரனுடைய மனைவிக்கு இங்கே நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். என்னுடைய திருமண நாள் கொண்டாடுகிற என்னுடைய மகள் மருமகனுக்கும் அதனை நினைவூட்ட விரும்புகின்றேன். அவர்கள் இருவரும் நல்வாழ்வு வாழ எல்லாம் வல்ல ஆலவாய் அண்ணல் அங்கையர்கண்ணி திருவுருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமலர் வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. மீண்டும்